குடிமோனே இன்னும் கையில வச்சு பாத்துட்டே இருக்க, நல்லா வயிற்று குடிச்சிட்டு போ. அப்படியே நீ மெலிஞ்சு மெலிஞ்சும் போயிட்டு கிடக்க, ஒன்னும் திங்காம எடுக்காம. ஏம்மா இப்பதானே ஒரு கூழு குடிச்சேன், மறுபடியும் தந்தியன்னா வயிறு ஒரு மாதிரி இருக்குமா? பிறகு ஆபீஸ்ல போய் கிடந்துக்கிட்டு பாத்ரூம் எல்லாம் ஓடிட்டு கிடக்க முடியாது. அதான் யோசிக்கேன் குடிக்கலாமா வேணாமான்னு. எத்தே நெட்டமாம்மா, ஏம்மா கூழ் குடிக்க மாதிரிலாம் இருக்கு. நான் நேத்து செஞ்சு தர சொல்லி கேட்டதுக்கு உங்க அம்மா எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்னாவ. இப்ப என்ன கிண்டுனாவ? நீ குடிக்கலையோ நெட்டவழி? வா என்ன கூடி. ஆமா, அவ அப்படி ஒன்னையும் பார்க்காத பாரு. புஷ்பா வீட்டுல நேத்து தான் போய் 5 டப்பா கூழ குடிச்சிட்டு வந்திருக்காவ. நமக்கு ஒரு சொட்டு வேணுமா வேண்டாமான்னு கூட அவ ஒரு பானை, ஒரு தினோண்டு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வரலாம்ல. ஒண்ணும் கொண்டு வரல பத்துக்கு. அவ மட்டும் நல்லா குடிச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டா. சரி, அதான் கொஞ்சம் போல போட்டு ஆக்குனேன். உனக்கும் தாம்மா இருக்கு அடுப்பங்கரையில கூடி பெற வந்து. இருக்கட்டும் நான் பிறவு குடிச்சுக்கிட்டியா மாமா? நீங்க என்ன வேலைக்கு போல நேரம் ஆயிட்டுல? போன் நெட்டவழி இதை குடிச்சிட்டு போவேன்னு இருக்கேன். ஆமா, நீ எங்க கிளம்பிட்ட காலையிலேயே? உன் பொண்டாட்டின்னு கலெக்டர் வேலையை பார்க்க ஆபீஸ்ல கையெழுத்து போட போடியாக்கு. இந்த ஊரை தான் அப்படி லாந்தி லாந்தி வருவா. மதியானம் சோறு நல்லா பொங்கினோடனே வந்து சாப்பிடுவா. கொஞ்ச நேரம் கிடந்து உறங்குவா. 4 மணிக்கு பிறகு எந்திரிச்சு வெளியில போனேன்னா நைட்டு நீ வரும்போதான் வருவா. ஊரை சுத்த தான் போவா. பிறவு எங்க போறோம்? உன் பொண்டாட்டி பொண்டலாட்டி. ஏன் மாவுல ஏதாவது ஏசிட்டே இருக்கியா? வீட்டுல இருந்து எப்படி பொழுது போவோம்? அதான் அவ வெளியே போறா. என்னன்னாலும் சொல்லிட்டே இருக்காதீங்கம்மா, விடுங்க, எதுவும் செஞ்சுட்டு போறா. அதானே உன்னையெல்லாம் 10 மாசம் என்னத்தையும் சுமந்து பெத்தேனே தெரியல. ஒரு புளி மட்டையை பெத்திருந்தா கூட நான் பாட்டு கரைச்சு ரசம் வச்சு சாப்பிட்டுருப்பேன். உன்னையெல்லாம் பெத்துப்பிட்டு பொண்டாட்டிக்கெல்லாம் சப்போட்டு போட்டு பேசியா? பொண்டாட்டி ஏதாவது சொல்லிட்டோம்னா படியா துள்ளிட்டு வருவான். சரி எத்தே போது நிப்பாட்டுங்க, ஒரே அடியே யாசுவிய. நெட்டமாம்மா, நம்ம புஷ்பாக்கா இழிச்சாக்கா எல்லாரும் இந்த பனை மரத்துல ஏறி நொங்கு வெட்டி குடிப்போன்னு சொன்னாவ. அவிய வீட்டு பனை மரத்துல நல்ல நிறைய நொங்கு அடக்கம். அதை நாங்க போய் நொங்கு குடிச்சிட்டு வரேன்ன. சாயங்காலம் வரும்போது வீட்டுக்கு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டு வரேன் நெட்டமாம்மா. பணமளத்துல ஏற போறியா? யாரு ஏற போறா? நீ ஏற போறியா? ஆள் எதுவும் விட்டுருக்கீங்களா? நான் தான் நல்ல ஏறல நெட்டமாம்மா, நான் தான் ஏறி வெட்டி போட போறேன். இட்டி பார்த்து ஏறு. ஆம்பளை அளவு மாதிரி அதுல ஏற போறேன் இதுல ஏற போறேன்ட்டு கிடக்கா. மரம்லாம் ஏறும்போது பார்த்து சூதானமா ஏறு. கீழேலும் விழுந்துட்டுன்னா என்ன செய்ய முடியும்? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்கியன்னு தெரிய மாட்டேங்குமா. பைய பார்த்துனா நெட்டமாம்மா ஏறுவேன். சரி, பத்திரமா போயிட்டு வா, என்ன கவனமா இருக்கட்டும். சரி நெட்டமாம்மா. ஏட்டி போகும்போது அப்படியே காப்பி போடுறதுக்கு 2 கிளாஸ்ல தண்ணி வச்சுட்டு பாட்டி. கிளவி எதுனாலும் வேலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. என்ன மூச்ச காணோம்? சரி அத்தைப்பட்டி, போகும்போது அடுப்புல வச்சுட்டு போறேன். 2 கிளாஸ் தானே? ஆமா, 2 கிளாஸ் தான். சரி. எக்கா புஷ்பாக்கா, எக்கா. நெட்டவழி வாண்டி. என்னம்மா ரோட்டையே வெறிக்க பாத்துட்டு இருக்கிய? ரோட்ல என்ன? இந்த பிள்ளைல அப்பா கூட பள்ளிக்கூடத்துக்கு போகுது நெட்டவழி, அதான் பாத்துட்டு இருந்தேன். காலையில இருந்துச்சு இந்த பிள்ளைல பள்ளிக்கூடம் அனுப்புறக்குள்ள எம்மா போறதான் நடக்க. வீட்டுக்குள்ள இருந்து சோத்தை எடுத்து வைக்க, ரிப்பனை காணாங்கழுவ, செருப்ப காணாங்கழுவ, பென்சில காணாங்கழுவ, பேனாவை காணாங்கழுவ, அப்படியே கிடந்தாலும் இது ஏம்ட்டுங்கழுவ ஓம்ட்டுங்கழுவ ஒரே சக்க பரு பத்துக்க. இது 2லையும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறக்குள்ள என் பாதி உயிரே போயிருது நெட்டவழி. ஏன் நெட்டவழி காலையில தேடி வந்திருக்கேன்? ஏக்கா நீங்க தானே 2 நாளைக்கு முன்னாடி கூழ் குடிக்கும்போது சொன்னீங்க 2 நாள் கழிச்சு நொங்கு வெட்ட போவோம் காலையிலேயே வான்னு. திங்க பொருள்னு மறக்க மாட்டேன். ஏன் நெட்டவழி ஏதாவது வேலை சொன்னோம்னா இந்நேரம் மறந்துருப்பா. சாப்பிடிய பொருளுங்கன்னு நல்ல ஞாபகம் வச்சுட்டு வந்திருக்க. போமா வெட்டியாக்கு. போங்கக்கா, நான் நல்ல அறுவாள்னால இப்பதான் தீட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பார்த்துக்குங்க. வாங்க போவோம். போற வழியில ஒத்த ரோசா சுடிதாருக்காரி இழிச்சக்கா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிடுவோம். இழிச்சக்கா இப்பதான் வந்துட்டு போனாவும் முட்டை கொடுக்க இங்கதான் இருந்தாவ. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா இங்கேயே பாத்துருக்கலாம். சரி, இப்ப என்ன கெட்டு போயிட்டு வீடு என்ன துபாயில இருக்கு. அப்ப இருந்து அந்த பக்கம் சுத்தி போனோம்னா வீடு இருக்கு. வாங்க போற வழியில போயிட்டு போவோம். செருப்பு போட்டு வாங்கக்கா. சரி, இதுல நில்லு, செருப்பு போட்டு வாரேன்ன. சரிக்கா, வரும்போது கொஞ்சம் குடிக்க மோர் எடுத்துடுங்க. நொங்கு குடிக்க தானே போறோம், அது கடையில வேற உனக்கு மோராக்கும். அக்கா போற வழியில தாகம் எடுக்கும்ல, அப்பப்ப கொஞ்சம் ஒரு டப்பா ஊத்திக்கிட வேண்டியதாங்க்கா. சரி எடுத்துட்டு வாரேம்மா. போங்க போங்க, வேகமா போங்க. ஏம்மா காப்பி போடியதுக்கு 2 டம்ளர் தண்ணியில அடுப்புல போடச்சுன்னே போட்டிருப்பெல்லாம் இருக்கும். எவ்வளவு நேரம் ஆயிட்டு. நான் ஆயத்தே போனோம்மா, ஆயத்து போய் அங்க போய் இருந்துட்டேனே. போய் பாப்பா என்ன செய்யன்னு கொஞ்சம் காப்பியை போட்டு குடிப்போம். தலையெல்லாம் வலிக்கி. அம்மா காப்பிக்கு தண்ணியை போட்டு போயிருக்கு. அழகா பாருமா, இவ தலையில இடி உழுவ பியாதியில போவ. என்னத்துக்கு தான் இப்படி கிடந்து ஆடிட்டு கிடக்கான்னு தெரியல. அம்மா எனக்கு நெஞ்சே வலிக்கும் போல இருக்கு. 2 டம்ளர் தண்ணியை பாத்திரத்துல ஊத்தி காப்பி பொடியக்கு வைக்க சொன்னதுக்கு 2 டம்ளரை தூக்கில அடுப்புல போட்டு போயிருக்கா. ஐயோ அம்மா, மண்டைக்கு வலி இல்லாத கிறுக்கு.
இந்த கிறுக்கையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பையன் படுத பாடு. அவனையும் தான் கிறுக்காக்கி வச்சிருக்கான். அந்த கிறுக்குக்கு இந்த கிறுக்கும் சப்பாடு பட்டுக்கிட்டு அலையுது. பொண்டாட்டி ஒரு வார்த்தை சொன்னா அவனுக்கு மூக்கு மேல ரோசம்ல பொத்துட்டு போகுது. காலையிலேயே நொங்கு குடிக்கிறதுக்கு போட்டு போயிருக்க அழகா பாருமா காப்பி குடிக்க. இப்படி ஊர் உலகத்துலேயும் தான் யார் வீட்லயாவது பொம்பளையில இருக்குமா? இந்த ஊரே என்ன போட்டு ஏசிட் அடக்கு. மருமகளை பாடா படுத்துதா, மருமகளை ஏசுதேன்னு இந்த மாதிரிலாம் கூத்து பண்ணான்னா நான் என்ன ஏசாம என்ன செய்ய முடியும்? எம்மாடி ஏன் முனியம்மா என்ன கிடந்து ஒத்தையில புலம்பிட்டு கிடக்கா? சத்தம் எங்க வீட்டு வரைக்கும் கேக்கு. எட்டி வா, வாட்டி வந்து பாரு, இந்த அழகை பாரு. நான் என் மருமகளை ஏசுதே, மருமகளை கொடுமைப்படுத்துதா, சத்தம் போடுதா, என்னத்துக்கும் மருமகளை திட்டுதுன்னு எல்லாரும் கேட்கல. பாருட்டி, இதை பாரு. என்னட்டி இது 2 கிளாஸ் எடுத்து அடுப்புல போட்டிருக்கா? என்ன எட்டி காலையிலே வெள்ளனமா எந்திரிச்சு சோத்தாக்கி கறியை வச்சு இந்த கூளை கேட்டாவன்னு அதை போட்டு கிண்டி ஒரே வேலை பத்துக்க. அந்த ஆளை போய் அங்கே இருந்தம்ட்டி இவ இந்த பனை மரத்துல நொங்கு பறிக்க போறேன்னு சொல்ல வந்தா. அப்ப சொன்னேன் தலை வலிக்கு காப்பி போடணும் 2 டம்ளர் தண்ணி அடுப்புல போட்டு போன்னு சொன்னேன். அவ போட்டு பேருக்கு அழகை பத்தி இப்படி பண்ணிருந்தா நான் திட்டாம என்னம்ட்டி செய்ய முடியும்? ஏசுதுன்னு எல்லாரும் என்ன சொல்லுதியல்ல. இவ பண்ற பாட்டை பத்தியா இப்படி ஒரு பொம்பளைனாலும் செய்வாளாட்டி. ஒரு காப்பி போடக்கூடவா தெரியலாம இருக்கு. ஏய் அம்மா, இவ கைய காலை உடச்சா அடுப்புல போடி. அதுக்கு இவ்வளெல்லாம் அடக்க யாராவது இருக்காவளா? காலையிலேயே போயிட்டாட்டி. காப்பி போடியதுக்கா இப்படி டம்ளர் தூக்கி அடுப்புல போட்டு போயிருக்கா? இன்னும் சொல்லது மாதிரி இல்ல. பாருங்கட்டி, இந்த கூத்த நீங்களே பாருங்க. எல்லாரும் என்ன ஏசுதியல்ல, ஏன் இப்படி சத்தம் போடுதுன்னு பாரு. படுத பாட பாரு. நானு இன்னும் கேஸ் அடுப்பு இருந்து டம்ளர் எல்லாம் இப்படி வச்சுட்டு போயிருந்தேன்னா என்ன அவரை சொல்லி வீடே வெடிச்சு போயிருக்கும். ஐயோ, என் தலை தாம்ட்டி வடிக்கி நான் பாட்டுக்கு ஊர்ல கிடந்த சோத்தையே கூளையே குடிச்சிட்டு வந்து துணைக்கிரு. நாங்க பாத்துக்கிட்டதோன்னு கூட்டிட்டு வந்தா ஏன் போவேன். இப்ப கிடந்து அவளுக்கெல்லாம் நான் வேலை பார்க்க வேண்டியதா கிடக்கு. ஒரு வீட்டை தூக்க மாட்டேங்க, ஒரு துணிமணி துவைச்சு போட மாட்டேங்க, ஒரு சாப்பாடு செய்ய மாட்டேங்க. என்ன சொல்லியது? சரி விடுட்டு ஏசதை நீ பட்டுட்டு அந்த 2 டம்ளர் அள்ளி வெளியில போடு. வீணா போயிரும், கரைஞ்சு போய். வா, காப்பி என் வீட்டுல போட்டு வச்சிருக்கேன், வா குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருப்போம். விடுட்டு என்ன செய்ய? இப்ப உள்ள பொம்பளை எல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல மாதிரி இல்லை. அன்னைக்கெல்லாம் நம்ம மாமியாருக்கு மாமனாருக்கு பெத்தவளுக்கு எல்லாருக்கும் பயந்து போய் நடந்தோம். இப்பதான் புருஷனையும் ஏடா போடான்னு பேர் போட்டு கூப்பிடி அழுவ. என்னத்த சொல்லியது? இப்போ நம்ம கிராமத்துல இருக்கனாலயாவது இந்த அளவுக்கு அது பரவாயில்ல. டவுனுக்குலாம் போய் பாரு, மாமியாரை மதிக்கவே மாட்டேங்க அழுவ, ஓட விடுது அழுவ. என்ன செய்ய? அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம இருந்த மாதிரிலாம் இந்த பிள்ளைகளை எதிர்பார்க்க முடியாதுமா. காலம் ரொம்ப மாறிட்டு. பா, அதை எடுத்து போட்டுட்டு அடுப்பு அணைச்சிட்டு வாட்டி. என் வீட்டில் காப்பி போட்டு வச்சிருக்கேன், குடிப்போம். சரிட்டி, வாரேன். எக்க போதுமான்னு பாருங்க, வெட்டி போட்டது எல்லாத்தையும் வெட்டிட்டேங்க்கா. இனி இதுல கொலை கிடையாது. நெட்டவலி போதும் டீ, பார்த்து பத்திரமா சூதானமா இறங்கிட்டே. அருவாள இருந்து வீசிராத. ஒரு சைடுல கயிறை கட்டி போட்டு கீழே கொண்டு வட்டி. மேல எங்க மேல யார் மேலே வீசிராத. பார்த்து பத்திரமா இறங்கு. ஆமா, உன் புருஷன் பேர 1000 தடவை சொல்லிட்டு போயிருக்காம் டீ. என் பொண்டாட்டி பத்திரம் பார்த்து கூட்டு போயிட்டு கூட்டுவாங்கன்னு. பார்த்து சூதானமா இறங்குமா. சரிக்கா, பார்த்து இறங்குதேன். அருவாளை வீசக்கூடாதோ? கயிறு இல்லம்மா, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா கயிறோட வந்திருப்பேன். என்ன நாங்க அங்கிட்டு ஓடிரோம் டீ. ஓடினதுக்கு அப்புறம் வீசி எங்க மேல எதுவும் வீசி விட்டுறாம, பயமா இருக்கு. என்ன எல்லாம் தள்ளி போங்கக்கா, அங்கிட்டு தள்ளி போங்க. ஏக்கா, பண உலக வேணுமா? ஏறினதோட 2 இலையை வெட்டி போடவாக்கா. எதுக்கு நெட்டவலி? ஏக்கா, கொழுக்கட்டை அவிக்கிறதுனா கொண்டு போலாம்ல, அதுக்குதான்க்கா. வேணுமா? வேணும்னா சொல்லுங்க, மேலே ஏறினதோட வெட்டி கீழே போட்டுறேன். அம்மா தாயி, போதும். எவ்வளவு வாட்டி நான் வாரத்துக்கு ஒரு வாட்டியோட கொழுக்கட்டை வைக்க முடியும்? என்னால முடியாது. வா, கீழே இறங்கி வா. ஏம்மா, நம்ம மட்டும் எல்லாம் செய்யணும். நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு தரேன்னா மொடப்படுவாளுவ. சரிக்கா, வாரேன். எல்லாம் தள்ளி போங்க, அருவாள் எடுத்து வீச போறேன். ஓடிக்கிறியா? எக்க இழுத்துக்க ஓடி வந்துங்க. ஏட்டி தள்ளி நில்லுங்க. சுடிதார் காரி நாள முடி போங்கிட்டு எங்கிட்டே மேல எதுவும் வீசிர போற. குடிக்கிறதுக்கு நீ யாருக்கும் வேணுமா? போதுமா? குடிச்சது போதுமேன்னு வெட்டணுமா? ஏயம்மா, எனக்கெல்லாம் வயிறு நிரம்பிட்டு இனியெல்லாம் என்னால ஒண்ணு கூட குடிக்க முடியாது. போதும். எனக்கும் வேணாம் டி நெட்டவலி, வயிறு நிரம்பிட்டு. புஷ்பாக்கா, இடிச்சக்கா, உங்களுக்கு வேணுமா? வேணாட்டி, வயிறு நம்பிட்டு குடிச்சாச்சு. ஆசை தீர குடிச்சாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பத்தி குடிச்சு. அதான் சாப்பிடணும் ஆசையா இருந்துச்சு. ஆசை தீர சாப்பிட்டாச்சு. இழிச்ச குட்டி, உங்களுக்கு வேணுமா? வேணாம்மா, போதும். என்ன ஆளாளுக்கு இவ்வளவு நொங்க வெட்டி போட்டு வேணாங்க. பிறகு இதெல்லாம் என்ன செய்யறதுக்கு? ஏன் நெட்டவலி, நம்மளுக்கு மட்டும் தான் வாய் இருக்கோ? வீட்டுல உள்ளவங்களுக்கு வாய் இல்லையா? வீட்டுக்கு கொண்டு போவோம் நெட்டவலி. என் பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லா பிடிக்கும், சாப்பிடுவாளுவ. நீ உங்க வீட்டுக்கு கொண்டு போய் உங்க மாமியாருக்கு உங்க வீட்டுக்காரர்களுக்கும் கூடு, சாப்பிடுவாவ. அது இருக்கட்டுமா, எல்லாரும் சாப்பிட்டோம்ல. அங்க என்ன சைடுல ஒரு இலையில நொங்கா எடுத்து அழகா செல்லி மாதிரி வச்சிருக்கி. யாருக்கு? எந்த குழந்தைக்கு? போன் நெட்டவலி, குழந்தைக்கு என் வீட்டுல இருந்து குழந்தை இருக்கு. எங்க வீட்டாரையில தான் அந்த வயல்ல தான் வெயில்ல வேலை பார்த்துட்டு கிடக்காவ. போறப்ப இந்த உரிச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டு போவாள். அதான் ஒரு 5 எடுத்து வச்சேன். உடனே அதை பாத்துருவா.
யா அம்மா உங்க பெரிய குழந்தைக்கோ எவ்வளவு பாசம் பத்தி அவிய வீட்டாரே மேல உங்களுக்கு இன்னும் அவிய மேல நல்ல காதல் இருக்கு என்னக்கா? நம்ம கோதல் இருக்கு கோதலு. சும்மா இருமா. இவ்வளவு ரெண்டு பேரும் உடனே கெக்க போட்டுனாடுவாளுவ. ஏன் என்ன எதனாலும் சொல்லணும்னு உனக்கு வராதோ? நீ குடிக்க கொடுத்த நெங்குல ஒரு 5 எடுத்து வச்சிருக்க. இது என்னோட கண்ணையா பட்டு உறுத்துது. காதலுங்க காதலு. காதல் படுத்த வயசோ இது. ஏங்கா காதலுக்கு கண்ணே கிடையாதான், பிறவு எங்க இருந்து வயசு வந்துட்டு? வயசெல்லாம் இல்லவே இல்ல. காதலுக்கு கண்ணு மூக்கு வாய் ஒண்ணும் கிடையாது. காதல் காதல் தான். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்கிட மாட்டேன். அந்த அண்ணன் மேல உங்களுக்கு காதல் தான், அதனாலதான் இப்படி தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கீங்க. சும்மா சேரப்படுத்தாதான் எடுத்து மூஞ்சிலே வீசிரம் பத்துக்க. காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏனோ என்னை கொல்லாதே, சொல்லாமல் செல்லாதே. பாருட்டி புஷ்பா எப்படி பண்ணுது அழுவண்ணே. யான் நெட்டவளி அந்த அக்காவை பட்டு பாடா படுத்துதியா. சும்மா இருங்க, வயசுக்கு தகுந்த மாதிரி விளையாடுங்கட்டி. அந்த அக்காவை பட்டு எப்ப பார்த்தாலும் கேலி கிண்டல் பண்ணிட்டே கிடப்பாளுவ. போட்டுக்கிட்டு நெட்டவளி கோட்டிக்காரி சும்மா என்னன்னாலும் சொல்லிட்டு அடக்குது. சும்மா ஒரு பாசமா உரிமையில தானே சொல்லுவோம், இதுக்கு போய் ஒரு படியா துள்ளிட்டு வருவிய. எப்ப பார்த்தாலும் இப்படி கோமாவே இருக்காதீங்கம்மா, குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு. பிறகு உங்களை யாருக்கும் பிடிக்காம போயிரு. நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசி எடுத்து இருங்க, அப்பதான் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். ஆமா, எனக்கு இப்ப யாரும் என்னை பிடிக்க வேண்டாம். போ விடுட்டி. அவளுக்கு நொங்குன்னா நல்லா பிடிக்கும் புஷ்பா. அதான் ஒரு 4 வெயில நிக்காவளே ஒரு 4 கொடுத்துட்டு போகும்போது தண்ணி தாகமாத அடங்குமேன்னு ஒண்ணு எடுத்து வச்சேன். உடனே கிண்டல் பண்ணிட்டு கிடக்கா. கிண்டல் பண்ணலக்கா, பாசம் தானே சொன்னேன். அதான் ஆமான்னு சொன்னா முடிஞ்சிட்டு. ஆமாட்டி, எங்க வீட்டுக்காரர் மேல எனக்கு பாசம் தான். எங்க வீட்டுக்காரருக்கு வயசானா எங்க வீட்டுக்காரர் தான் அஜித், எங்க வீட்டுக்காரர் தான் கமல், எங்க வீட்டுக்காரர் தான் ரஜினி. எங்க வீட்டுக்காரர் மேல எனக்கு நல்ல பாசம் இருக்கு. என்ன போதுமா நல்ல காதலும் இருக்கு. ஏன் அம்மா ரஜினி கமலாம்ல? ஆமா, ரஜினி கமல் தான். என்ன ஒட்டப்படியன்னு போட்டிருப்பாவ. பாருட்டி புஷ்பா எப்படி பண்ணுதாளுவண்ணு. எட்டி சிரிக்காதியா, நம்ம இலிச்சக்காக்கு கோவம் வந்துட்டு. சிரிக்காதியா புஷ்பா, வாட்டி போவான். ஏயம்மா ரொம்ப கோவம் வந்துட்டு. அப்பா கோட்டிக்காரி. சரி போதும்ட்டு, அந்த அக்காவை தொல்லை பண்ணதெல்லாம் போதும். வாங்க ஆளுக்கு ஒரு கொலையை தூக்குங்க, வீட்டுக்கு போவோம். ஆமாக்கா, வெயில் வரக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சேருவான்.